சம்பாத்தியத்துல 30% சேமிக்கணும்னு எல்லாரும் புரளி கிளப்புறாங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா வைத்திய செலவு, குடும்ப செலவு ஒருவோட மிச்சம் எடுத்த மாட்டேங்குது. பணம்ங்கிறது தெரியுமா படைக்கப்பட்டது, செலவு பண்றதுக்கு நீ சேமிக்கணுங்கிறது வயசான காலத்துல சோறு திங்கிறதுக்கு, உன்னோட சம்சாரத்தை நீ பாத்துக்கிறதுக்கு சேமிச்சா போதும். அது போக மிச்சமான புள்ள குட்டிகளுக்கு. பையனா பிள்ளையா? பையன் தானே. கண்ணு காது மூக்கு காது எல்லாம் நல்லா கேக்குது இல்ல? பையனுக்கு நல்லா தானே இருக்கிற, நல்லா தானே படிக்க வைக்கிற. அவன் பொழைச்சுக்குவேன். சோம்பேறி உருவாக்காத. உன் பையனுக்கு என்ன வேலை? படிக்கிறது, அவ்வளவுதான வேலை. அதை பார்க்க சொல்லு. நீ சேமிச்சு எல்லாம் கொடுத்தீங்கன்னா கட்டிச்சோறு எத்தனை நாளைக்கு வரும்? சமைக்க கத்து கொடுத்துரு, அவனுக்கு சம்பாதிக்கிற கத்து கொடுத்துரு, உலகத்துல வாழ்றதுக்கு கத்து கொடு, அமைதியா இருக்கிற கத்து கொடு, அன்பு செலுத்துற கத்து கொடு. எல்லாத்தினாலையும் உலகத்துல பிறந்தவங்க எல்லாத்தினாலையும் சேமிக்க முடியாது. நீ ஆனந்தமா வாழ்றதுக்கு செலவு பண்ணு, ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணி சேமிப்ப கை விட்டுறாத. மேல கார்ல போக முடியுமா, ஆல்டோ கார் வாங்க முடியுமா போ. உன்னோட வமலில் இன்னொருத்த மேல செய்யறவன் பாத்தீங்கன்னா அதை விட பெரிய 20 லட்ச ரூபாய் கார்ல போகணும்னா அவன் போயிட்டு போறேன். அதுக்கு அந்த வண்டி ரெடி வண்டி ஓட்டி மீதி வர காசை சேமிச்சுட்டே போகுது. மழையில் நிலையாம இருக்கிறது நம்மளுக்கு ஒரு கார், நல்ல மைலேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு வண்டி. அதுக்கெல்லாம் போய் ஆசைப்பட்டு நான் 5 வருஷம் ஆனா அதை மாத்திடுவேன் இதை மாத்திடுவேன். ரொம்ப சேமிக்க முடியல, கவலைப்படாதீங்க. எவனும் எதையும் தூக்கிட்டு போகணும். எவன் எருமையில் வரும்போது எதையும் கொண்டு போறோம்.